கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் அன்பின் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான வார்த்தை யோபு 5ஆம் அதிகாரம் 1 வசனம். யோபு 5:1. இப்போது கூப்பிடும், உமக்கு உத்தரவு கொடுப்பார் உண்டோ என்று பார்ப்போம். பரிசுத்தவான்களில் யாரை நோக்கி பார்ப்பீர் என்பதான ஒரு கேள்வி கணையோடு இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோபின் சிநேகிதனாகிய எலிப்பாஸ் வார்த்தைகளே இன்றைய தியானத்தின் வசனமாக நமக்கு அமைந்திருக்கிறது. பரிசுத்தவான்களில் யாரையாவது நாம் நோக்கி பார்த்தால் அவர்கள் நமக்கு உத்தரவு கொடுப்பார்களா, நமக்கு உதவி செய்வார்களா என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். நம்முடைய இக்கட்டு காலங்களில் நமக்கு உதவி செய்கிறவர் நம்முடைய தேவன் மட்டுமே. எனவே நாம் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் தேவன் ஒருவரையே நோக்கி பார்க்க வேண்டும் என்பதாக இந்த வார்த்தைகள் நமக்கு உறுதிப்படுத்துகிறது, ஒரு எச்சரிப்பையும் தருகிறது. ஆனால் பல வேளைகளில் நாம் மனிதர்களையே நோக்கி பார்க்கிறோம், விசேஷமாக பரிசுத்தவான்களையே நோக்கி பார்க்கிறோம். பரிசுத்தவான்கள் அனைவரும் மனிதர்கள்தான். பரிசுத்தவான்கள் அனைவரும் மனிதர்கள்தான். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களிலே பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 10:25 பேதுரு உள்ளே பிரவேசித்த பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான் என்ற அந்த வார்த்தை. அதே 26ஆம் வசனத்தில் பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரு, நானும் மனுஷன்தான் என்றான் என்பதாக அந்த பகுதியில் பார்க்கிறோம். அவ்விதமாக பார்க்கின்றபடினாலே பரிசுத்தவான்கள் என்று நாம் யாரை எண்ணுகிறோமோ அவர்கள் தேவன் அல்ல. அவர்களால் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. தேவனாகிய கர்த்தர் அவர்களை பயன்படுத்தும் போது மாத்திரமே அவர்கள் மூலமாக நமக்கு சில நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் அவர்கள் தேவனல்ல என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனே அவர்கள் மூலம் நமக்கு நன்மை செய்கிறார். அவர்கள் மூலமாக தேவன் கிரியை செய்வதனால் நாம் பல வேளைகளில் தேவனை விட்டுவிட்டு பரிசுத்தவான்களை பிரித்து கொள்கிறோம். ஒழுங்காக நாம் ஜெபிக்கிறோமா, அல்லது வேதம் வாசிக்கிறோமா, அல்லது பரிசுத்த வாழ்வு வாழ்கிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆனாலும் பரிசுத்தவான்களை தேடி எப்படியாவது நன்மைகளை பெற்றுக்கொள்ள நினைக்கிறோம். தேவனோடு நாம் சமாதானமாய் இராத பட்சத்தில் பரிசுத்தவான்களை தேவன் நமக்காக எப்படி பயன்படுத்துவார்? பரிசுத்தவான்கள் நம்மேல் உள்ள அன்பினால் நமக்கு நன்மைகளை செய்ய நினைத்தாலும் தேவன் அதை அனுமதிப்பாரா? நிச்சயமாய் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவன் கிரியை செய்தால் மட்டுமே, தேவனே கிரியை செய்கிறவர், பரிசுத்தவான்களை கொண்டு கிரியைகளை நடப்பிக்கிறவர். எனவே நாம் பரிசுத்தவான்களை காட்டிலும் தேவனையே நோக்கி பார்க்க வேண்டும் என்பதாகத்தான் அந்த வசனம் நம்மை உறுதிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. ஏன் தேவனையே நோக்கி பார்க்க வேண்டும்? சங்கீதம் 85:12 பார்க்குறோம், கர்த்தர் நன்மையானதை தருவார், அவரே தருகிறவர், அவரே கிரியைகளை நடப்பிக்கிறவர். எனவே தேவ பிள்ளையே, நம்முடைய நன்மைகளுக்காக மனிதர்களை, பரிசுத்தவான்களை தேடுவதை விட்டுவிட்டு தேவனையே தேடுவோம். இக்கட்டு காலங்களில் அவரை நோக்கி பார்ப்போம். அப்பொழுது நாம் விரும்புகிற காரியங்களிலும் அதிகமானதை நமக்கு கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறபடினாலே தேவனையே நோக்கி பார்க்க வேண்டும் என்பதே இந்த வார்த்தையின் ஆழமான சத்தியமாக காணப்படுகிறபடினாலே தேவனை நோக்கி பார்ப்போம். நிறைவான ஆசீர்வாதங்களை பெறுவோம். சுகம் பலத்தோடு நாம் வாழ்வோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.